Hi friends, this is Puvi's kitchen. Today recipe pumpkin sweet. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப அருமையா இருக்கும். டிஃபரண்டா ஸ்வீட் செஞ்சு தரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி கரெக்டா இருக்கும். சின்ன பரங்கால கால் பாகம் பரங்காவை எடுத்துக்கிட்டேன். 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன். நல்லா கொதிக்கிற தண்ணியில் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தனித்தனியாக தான் வேக வைக்கணும், ரெண்டும் ஒன்றா வேக வைக்கக்கூடாது. ஏன்னா உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு லேட் ஆகும். நல்லா உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்தது பரங்காவை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா வெந்து வந்திருக்கணும். ரெண்டுமே நல்லா மசிகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். இது ஒரு தனி பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட டாட் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட மசியாமல் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. மசிச்ச உருளைக்கிழங்க தனி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம வேக வச்சுருந்த பூசணிக்காவை சேர்த்து நல்லா மசிச்சிக்கலாம். சேம் ப்ராசஸ் தான், கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு தனி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். இந்த ஸ்வீட் செய்ய கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கப் மசிச்ச உருளைக்கிழங்கு, 1 கப் மசிச்ச பூசணிக்காய், 2 ஈக்குவல் குவான்டிட்டியாக தான் எடுத்துக்கணும். 1.5 கப் மைதா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் உப்பு. தண்ணி சேர்க்கக்கூடாது, அதில் இருக்கிற தண்ணியே போதுமானது. பூசணியில் தண்ணி இருக்கும். தண்ணி சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா மாவு ரெடி ஆகிடும். ஒரு 30 மினிட்ஸ்க்கு விட்டுடுங்க, நல்லா ஊறி வரட்டும். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா மாவு நல்லா ஊறி வந்திருக்கும். இன்னொரு டைம் மாவு நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அந்த மாவில் நான் பாதி பீஸை எடுத்து வச்சுக்க போகிறேன். நாளைக்கு கெஸ்ட்டு வராங்க, அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்காக. இப்போ பாதி பீஸில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். மாவை நல்லா ரோல் பண்ணிவிட்டு ஈக்குவல் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாதி மாவுலேயே நமக்கு நிறையா ஸ்வீட்ஸ் கிடைக்கும். லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ரவுண்டு பிடிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ரவுண்டில் ஸ்ப்ளிட் இருக்கக்கூடாது, விரிசல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. எல்லா மாவையும் ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துக்கலாம். நம்ம எல்லா பால்ஸ்லேயும் நான் ஸ்ப்ளிட்டு விரிசல் இல்லாமல் அழகாக எடுத்துருக்கேன். நீங்களும் அதேமாரி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஷேப் பண்ண போகிறோம் பம்ப்கின் ஷேப்புக்கு. அதுக்கு சென்டர் பாயிண்டில் ஸ்டிக்கை வச்சு ஹோல் போடுங்க. இப்போ ஒரு நைஃபை எடுத்துகிட்டு கிராஸ் கட் பண்ணுங்கள். இப்படி ஒரு கிராஸ், அப்படி ஒரு கிராஸ், ப்ளஸ் சிம்பிள், அடுத்தது மல்டிப்ளை சிம்பிளில் கிராஸ் போடுங்க. நமக்கு பம்ப்கின் ஷேப் வந்துடும். இப்போ பம்ப்கின் விதை ஒன்று விற்குது க்ரீன் கலரில், அந்த சீடை தான் நான் வச்சு டெக்கரேட் பண்ணுறேன். எல்லா பால்ஸ்க்கும் இதேமாரி டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம டெக்கரேட் பண்ண பாலை இப்போ கொதிக்கிற தண்ணியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். நல்லா கொதிக்குது, அப்போ தான் நீங்கள் ஆட் பண்ணணும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணி எடுக்கணும். நல்லா ஈக்குவலாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. நல்லா வெந்துடுச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அகல பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு ஆயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெயில் வைக்கும் போது பார்த்து வைக்கணும், கையில் அடிக்கும். அட் த சேம் டைம் பிடிக்கவும் செய்யும், பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், அப்புறமா மீடியமுக்கு மாற்றிக்கலாம். 2 சைட்ஸும் நல்லா குக் ஆகிடுச்சு. இது குக் ஆகிறதுக்கு 3 to 4 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ எடுத்துக்கலாம். இப்போ க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு அகல பேனில் 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேன், தண்ணி சேர்க்காம. நம்ம மசிச்ச பூசணிக்காவை 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மில்க் மேட் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த க்ரீம் ரெடி ஆகிறதுக்கு 5 to 6 மினிட்ஸ் தான் டைம் எடுத்துக்கும். 1.5 ஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் குங்குமப்பூ சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நமக்கு பால் நல்லா குக் ஆகிட்டு க்ரீமியாக வரும். நமக்கு அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். இதுமாரி பொங்கி பொங்கி வரும். நமக்கு கலர்லாம் நல்லா மாறி எல்லோயிஷாக வரும். நமக்கு லாஸ்ட்டாக நமக்கு க்ரீமியாக வந்துடுச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரொம்ப திக்காக ஆகிடக்கூடாது. திக்காகிடுச்சுன்னா நமக்கு நல்லா இருக்காது. திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான ஸ்டேஜ் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க க்ரீமை. இப்போ ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு க்ரீம் மேலே பம்ப்கின் வச்சு சர்வ் பண்ணலாம். இந்த பம்ப்கினும் அந்த க்ரீமோடு சேர்த்து சாப்பிடும் போது வரும் பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பம்ப்கின் சிவ்விங்கு மாரி இருக்கும். க்ரீமோடு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். லைட் ஸ்வீட் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், டேக் கேர்.